சிறுவர் கதை பூங்கா. சிறுவர் கதைகள். வணக்கம் வணக்கம் வணக்கம். நீங்கள்லாம் கதை கேட்க தயாராக இருந்தீங்கன்னா கதை சொல்கிறதுக்காக ஒரு மாபெரும் கதை சொல்லி காத்துட்ருக்காங்க. இதோ கதை சொல்லி ஜீவா. வணக்கம் ஜீவா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். கதை தயாராக இருக்கா? இல்லாமையா? அதானே பார்த்தேன். என்ன கதை ஜீவா? அதாவது நான் ஒரு பாட்டி. எப்போலேருந்து? அது ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமானு வச்சுக்கோங்களேன். சரி ஜீவா. ஒரு 6 பேரன் பேத்திங்க இருக்கு மொத்தமாக. எப்போ பார்த்தாலும் கதைன்னு பிடிக்கிட்டே இருப்பாங்க. அதனால் கதை சொல்லி பழகிடுச்சு. அப்புறம் யோசித்தேன், ஏன் பாட்டியை பற்றி கதை சொல்லக்கூடாது? அதனால பாட்டியை பற்றி ஒரு கதை. பாட்டி பற்றிய பாட்டியே கதை சொல்ல அற்புதமாக நிகழ்வு நடக்க போது. எனக்கு ஒரு ஆசை ஜீவா. என்ன? மிருகத்தை பற்றி ஏதாவது சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்? எனக்கு மிருகங்கள்லாம் பிடிக்கும். அவ்வளோதானே, சொல்லிடுவோம். சபாஷ். நீங்கள் தயார்னா இதோ கதை தயார். பாட்டு பாடும் பாட்டி. தனனன்னானே தனனன்னானே தன்னானா தனனனன்னானே நானே நன்னானா தானே நன்னானா தானே நன்னானா. ஒரு கிராமத்தில் ஒரு பாட்டி தன்னந்தனியாக வாழ்ந்துட்டு இருந்தாங்களாம். அவங்க யாரோட உதவியும் இல்லாமல் ஜம்முன்னு தான் வேலையை தானே செஞ்சுக்கிட்டு ராணி மாதிரி வாழ்ந்தாங்க. அவங்களுக்கு பாட்டு பாட ரொம்ப பிடிக்கும். அவங்களே பாட்டு கட்டி பாடுவாங்க. ஒரு நாள் பாட்டி வேலையெல்லாம் முடிச்சுட்டு கட்டிலில் படுத்தப்ப ஒரு எலி மெல்லமாக வந்துச்சு. உடனே பாட்டி, ஒத்தையில ஒருத்தன் தானே வந்திருக்கான், ஒத்தையில ஒருத்தன் தானே வந்திருக்கான், அவன் பதுங்கி பதுங்கி திருடத்தானே வந்திருக்கான், இங்கே வந்திருக்கான்னு பாடினாங்க. அப்போ பார்த்து அந்த பக்கம் வந்த திருடன் இதை கேட்டுட்டு, பாட்டிக்கு எப்படி தெரிஞ்சுது அப்படின்னு யோசிச்சான். அப்புறம் அலட்சியமா சுவத்தில் ஓசை பண்ணாமல் ஓட்ட போட நினச்சான். அப்போ உள்ள இருந்த எலி அரிசி முட்டையை தொலைக்க போக உடனே பாட்டி, தொலையத்தானே போட அவனும் நினைக்கிறான், தொலையத்தானே போட அவனும் நினைக்கிறான், கிடக்கிறத சுருட்டி போக எண்ணுறான், அவன் கிடக்கிறத சுருட்டி போக எண்ணுறான் அப்படின்னு ஒன்று திருடனுக்கு பகை இருந்துச்சு. உள்ளே இருந்த பாட்டி, பொழக்க போகிறேன் தடியாலவும் தலையத்தான், பொழக்க போகிறேன் தடியாலவும் தலையத்தான், மட்டிக்கிட்ட எங்கிட்ட வசமாத்தான், நீயும் மட்டிக்கிட்ட எங்கிட்ட வசமாத்தான் அப்படின்னு சொல்லி தன் கைத்தடியை வீச திருட அவன் மேலே அடிவிழப்போதுன்னு பயந்து அடிச்சு புடிச்சு ஓட்டமா ஓடினான். ஏலிய விரட்டிய சந்தோஷத்தோட பாட்டி நிம்மதியா தூங்கினாங்க. தனன்னா நீ தனன்னா தனன்னா நீ தனன்னா. ஓ ஜீவா, பிரமாதமாக இருக்குது ஜீவா. இந்த பாட்டி எவ்வளோ அருமையாக பாடினாங்க, அழகாக கதை சொன்னீங்க ஜீவா. இந்த கதையில் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. அதாவது நம்ம பாட்டி தானே, இவங்கள்ட்ட நம்ம எப்படியாவது திருடிட்டு போயிடலான்னு அந்த திருடன் நினச்சான். ஆனால் அந்த பாட்டி எவ்வளோ அழகாக அந்த பாட்டை வச்சே அந்த திருடனை ஓட விரட்டிட்டாங்க பார்த்தீங்களா? எங்கே உனக்கு புரியலையோன்னு பயந்தேன். இல்லை ஜீவா, இல்லை, உங்கள் கதையை கேட்டு வளர்ந்ததால எல்லாம் எனக்கு அழகாக புரியுது. அடுத்த கதை கேட்க தயாராக இருங்க அடுத்த அங்கத்தில். நன்றி ஜீவா. நன்றி, வணக்கம்.